இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம். பகல்காம் தாக்குதல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். எதிரிகள் மீது எந்த இடத்தில், எந்த தேரத்தில், எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதில் முப்படைகள் தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம். டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பிரதமர் நரேந்திர மோடியுடன் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் சந்திப்பு. பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. தேர்தல் பணிகளை ஏற்கனவே தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் பேட்டி. சென்னை கொளத்தூர் ஜமாலியா லேண்ட் பகுதியில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்பு. 130 பயனாளிகளுக்கு சாவியை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 18 சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆவணங்களில் இருந்து காலணியை நீக்கினால் போதுமா? திமுகவினரின் மனங்களில் இருந்து காலணி அப்போது அகழும். கட்சியிலும் ஆட்சியிலும் காலணிகளை உருவாக்கி வைத்திருக்கும் முதலமைச்சர் அதனை நீக்க எடுத்த நடவடிக்கை என்ன என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி. மணி விழா கண்ட 70 வயது பூர்த்தியடைந்த தம்பதியினருக்கு கோயில்கள் சார்பில் சிறப்பு செய்ய உத்தரவு. சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 2026இல் ஒரே வெர்ஷன் தான், அது அதிமுக வெர்ஷன் தான் எனவும் திட்டவட்டம். கரப்ஷன் ஆட்சியை நடத்திய பழனிசாமி அடுத்த வெர்ஷன் பற்றியெல்லாம் பேசலாமா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடுகள் நீங்குவதற்குள் ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் பரிமாறி விருந்து. இதற்கு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என அதிமுக அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் கேள்வி. தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்ய நினைக்கும் பாஜகவிற்கும் அதன் அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் 2026இலும் கெட் அவுட் சொல்ல போவது உறுதி. இப்போது இருக்கிற 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 2026இல் 6 கூட கிடைக்காது என EPSக்கு RS பாரதி பதிலடி. தருமபுரியில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று கூடுகிறது தேமுதிக பொதுக்குழு கூட்டம். விஜயகாந்த் மறைவுக்கு பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. பிரதமர் மோடியுடன் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல், பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை.
தாவேக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை சேகர் பிறழ்சாட்சியாக மாறியதால் விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. மதுரை கே நகரில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த தனியார் பள்ளிக்கு சீல். கோட்டாட்சியர் சாழினி விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு சென்னையில் நாளை டாஸ்மாக் கடைகள் மூடல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சாம்சங் தொழிற்சங்கத்திற்கும் சாம்சங் நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. மே 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொழிலாளர் நல ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளதாக சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. தென்காசி அருகே பள்ளியில் வைத்து அநாகரிக செயலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியை ஊழியர் கன்னத்தில் முத்தம் கொடுத்துக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் பரவியதால் அதிர்ச்சி. சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறி பயங்கர விபத்து. உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் 6ஆக இருந்த ஏசி ரயில்களின் சேவை 8ஆக உயர்வு. மே 2ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 100-200 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்களில் போதுமான அளவு விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும். அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. நாளை முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபி தரிசனத்தில் மாற்றம். அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு தேவஸ்தானம் முடிவு. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய் நியமனம். மே 14ஆம் தேதி பதவி ஏற்பார் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா மே 29ஆம் தேதி விண்வெளி பயணம். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் ராக்கெட் மூலம் செல்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கோயில் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 பக்தர்கள் உயிரிழப்பு. சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருந்த போது நேர்ந்த சோகம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமாருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது, அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என பேட்டி.
தன் பெயருக்கு பின்னால் அடைமொழி வைத்துக் கொள்வதை விரும்பவில்லை. வாழ்க்கையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வைத்துக் கொள்வேன் என பத்மபூஷன் விருது பெற்ற பின் நடிகர் அஜித்குமார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி.